ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 3. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் திருப்தி ஆகல. இன்னும் ஆழமா இந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு ஸ்லோகங்களாக கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. என்ன புரிய வச்சாங்க? நித்திய கர்மம், நைமித்திய கர்மம்னா என்ன? அதை கண்டிப்பா செய்யணும். ஆனா பலனை மட்டும் தியாகம் பண்ணணும். காமிய கர்மம் அப்படின்னா என்ன? அதை டோட்டலாவே நீ விட்டுடணும், தியாகம் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மோஸ்ட் ஆஃப் தி இக்னரண்ட்ல இருக்கக்கூடிய, அறியாமையில இருக்கக்கூடிய அல்லது வெறுப்புல இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காமிய கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா எந்த கர்மத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லைன்னா காமிய கர்மத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். இவர் தெளிவா பிரிச்சு காட்டிட்டாரு. காமிய கர்மத்தை பண்ணக்கூடாது, நித்திய நைமித்தியத்தை பண்ணணும், அதுல பலனை மட்டும் எதிர்பார்க்க கூடாது. பலன் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கர்மம்னாலே தோஷம் தான்டா, அதனால கர்மமே பண்ணாதேன்னு சொல்றது. நித்திய நைமித்தியத்தை கூட பண்ணாதேன்னு சொல்றது. இல்ல பண்ணணும்னு சொல்லணும்னா காமியத கர்மத்தை பண்ணிக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் மக்கள் விவாதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகம் பிரசன்ட் பண்ணுது. சோ இத சாத்விக், ரஜசிக், தமசிக்னு சொல்லிட்டு தியாகத்தை நல்லா பிரிச்சு மேஞ்சினா இன்னும் நல்லா புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லாம் ஆரம்பிக்கிறார். இப்ப படிக்கிறேன். சிலர் பலனில் ஆசையை விட முடியாதவர்களாக கர்மங்கள் முற்றிலும் பந்தகம் என்று சொல்வார்கள். அதாவது 2 கேட்டகரிஸ்ன்னு சொன்னோம். ஒண்ணு, டோட்டலாவே கர்மத்தை பண்ணக்கூடாது, நித்திய நிமித்த கர்மத்தை கூட பண்ணக்கூடாது. அதனது பலன்ல மட்டும் ஆசை இல்லாம இரு, நித்திய நிமித்த கர்மம் பண்ணுன்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது. கர்மம்னாலே பந்தம் தான். நீ பலன் எதிர்பார்க்காம பண்ணிட்டா மட்டும் அது சரியா போயிடுமாக்கும், அதெல்லாம் இல்ல, கர்மமே பண்ணாத என்று வாதிடுபவர்களே முதல்ல சொல்றாரு. பந்தகம் என்று சொல்வார்கள். இப்படி சொல்வது துணி உடுக்காதவன் துணி உடுக்கிறவர்களை மானம் கெட்டவர்கள் என்று சொல்வது போலே. துணி உடுக்காதவன், அதாவது அம்மனமாக இருப்பவன், எல்லாரும் துணியை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மானம் கெட்டவன், எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு வரான், துணி உடுத்திட்டு வரான் அப்படின்னு பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. நீ டோட்டலாவே கர்மத்தை திறந்துடுன்னு சொல்றது. நாக்கை அடக்கி வைக்க முடியாதவன் அன்னத்தின் மேல் தோஷம் சொல்வது போலே. நாக்கு, அதாவது நீ சாப்பிடு, ஆனா நீ அடிக்ஷன் இல்லாம சாப்பிடு, பலன் எதிர்பார்க்காம சாப்பிடு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. டோட்டலா சாப்பிடாம இருந்துடுறேன், அதனால சாப்பிடணுமாக்கும், அப்புறம் அடிக்ஷன் இல்லாம சாப்பிடணும்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி மோஸ்ட்லி நம்ம வழக்கமாவே சொல்லுவோம். அந்த ஒரு ஈகோல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா நான் இஷ்டத்துக்கு பண்ண விடு, இல்லைன்னா நான் பண்ணாமலே இருந்துடுறேன், அவ்வளவுதானே விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோல பேசுவோம் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கோங்க. அவன் என்ன சொல்றான், சாப்பிடுற விஷயத்துல சாப்பாட்டுல தோஷம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டாலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாம இருந்துடுறேன், இல்லைன்னா என் இஷ்டத்துக்கு சாப்பிட விடு அப்படின்னு பேசுறத இந்த இடத்துல எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. குஷ்டரோகி தன் தேகத்தின் மேல் கோபித்துக் கொள்ளாமல் அதன் மேல் உட்காரும் ஈயின் மேல் கோபித்துக் கொள்வது போலே. குஷ்டரோகம் வந்துருச்சு, அப்போ தன் தேகத்தின் மேலதானே கோபம் வரணும், அதன் மேல் உட்காருகின்ற ஈயின் மேல் நமக்கு கோபம் வரும். எந்த அளவுக்கு லூசுத்தனமா இருக்கு. அப்போ நீ பலனை மட்டும்தான் தியாகம் பண்ணணும். தோஷம்ங்கிறது ஆசையில தான் இருக்கு, மத்தபடி நீ நித்திய நிமித்திய கர்மம் பண்றதுனால ஒரு தோஷமும் இல்லை. அதை புரிஞ்சுக்காம நான் விட்டா நான் டோட்டலா விட்டுறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னா உண்மையில தேகத்தின் மேல வெறுப்பு வரலாம், ஆனா அதுல உட்கார்ல ஈ மேல வெறுப்பு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய நைமித்த கர்மத்தை பண்ணணும், ஆனா பலனை எதிர்பார்ப்பதில் தப்பு அப்படின்னு நீ பேசுறது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இவ்வாறு பலனில் ஆசை வைத்த பிச்சைக்காரர்கள் கர்மமே கெட்டதென்று அதை முற்றிலும் விட்டொழிக்க வேண்டும் என்றும் சொல்வார்கள். எந்த அளவுக்கு திட்டிருக்காருன்னு பாருங்க. பலனில் ஆசை வைத்த பிச்சைக்காரர்கள், பலனில் ஆசைப்பட்டோம்னாலே நம்ம பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கர்மமே கெட்டது, அதை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா, ஏஆர் அன்ஏபிள் டு டூ இட் வித்வுட், பலன் எதிர்பார்க்காம கர்மத்தை செய்ய முடியல, அதுக்கு கர்மத்தையே செய்யாம விட்டுறேன்
அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து மற்றும் சிலர் பின்வருமாறு சொல்வார்கள். யாகாதிகளை அவசியம் செய்யவே வேண்டும், இவற்றை தவிர மற்றொன்றும் மனசை சுத்தி செய்து தராது. எவர்களுக்கு தங்களுக்கு சித்த சுத்தி சீக்கிரமாக கிடைத்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கர்மாசிரணத்திற்கு சோம்பக்கூடாது. யாகாதி கர்மங்கள் காமிய கர்மத்துல வரும்னு சொல்லி தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதாவது புத்திரன் வேண்டி புத்திர காமிஷ்டி யாகம், எனக்கு புத்திரன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்குறது. சோ முழுக்க முழுக்க பல தேவதை வசியம் பண்ணி அல்லது பணம் வேணும்னு யாகம் வளர்க்கறது. இந்த மாதிரி முழுக்க முழுக்க யாகாதி கர்மங்கள் காமிய கர்மங்கள் என்று அவை முற்றிலும் ஒழித்து விடுன்னு அங்க சொல்லியிருக்காரு. இவனுக்கு யாகம் பண்ணா தனக்கு சித்த சுத்தி ஏற்படுமா? என்னது சொர்க்கத்துக்கு போகணும் நீ யாகம் பண்ணா உனக்கு சித்த சுத்தி. சித்த சுத்தின்னா ஆசை இல்லாம இருக்கிறது. நீ ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ யாகம் பண்ணா உனக்கு சித்த சுத்தி கிடைச்சிருமா? சித்தம் அப்படின்னா மனசு, மனசு சுத்தப்படுத்தல். மனசு சுத்தம்ன்றது ஆலிஸ் டேஸ்ட் அல்லது சமபாவனையில் இருத்தல் அல்லது ஆசை இல்லாமல் இருத்தல். இது நீ சொர்க்க பிராப்திக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஒரு யாகத்தை வளர்க்குறிய, அதை எப்படிடா அது கொடுக்கும்? ஆனா அவங்க சொல்லுவாங்களாம் என்னன்னு, சித்த சுத்தி கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க சோம்பேறிப்பட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. இவர்கள் தங்களுக்கு சித்த சுத்தி சீக்கிரமாகவே கிடைத்து போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ அவர்கள் கர்மாசிரணத்திற்கு சோம்பக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா யாகம்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தங்கத்தை சுத்தம் செய்து கொள்ள விரும்பின ஒருவன் அதை புடம் போடுவதற்கும், கண்ணாடியை சுத்தம் செய்து கொள்ள விரும்பினவன் அதன் மேல் சுண்ணாம்பு முதலியவற்றை பூசி தேய்த்தலுக்கும், வஸ்திரத்தின் அழுக்கை போக்கி அதை சுத்தம் செய்து கொள்ள விரும்பினவன் அதை வண்ணான் தொட்டியிலே உற வைப்பதற்கும், அன்னத்தை விரும்பினவன் அதை சமைப்பதற்கும் தின்வாங்க கூடாது. இந்த கர்ம யோகத்தை பண்ணிதான் ஆகணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு எக்ஸாம்பிள். சோ நீ கர்மம் பண்ணணும், ஆனா பலனை எதிர்பார்க்காம பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருக்காரு வரிஷியா. கர்ம தங்கத்தை புடம் சுத்தமா வேணும் அப்படின்னா கர்மம் தங்கம் சுத்தமாகணும் அப்படின்னா நீ புடம் போட்டுதான் ஆகணும். பசிச்சது அப்படின்னா சமைச்சுதான் ஆகணும். என்னென்ன எக்ஸாம்பிள், கண்ணாடி கிளீனா இருக்கணும்னா அதுல சுண்ணாம்பு தடுத்து தேய்ச்சுதான் ஆகணும். ஆனா இதையெல்லாம் பலன் எதிர்பார்க்காம பண்ணு. சோ யூ நீட் டு டூ சர்டன் திங்ஸ். நீங்க வந்து கண்ணாடி ஒரு கண்ணாடி வீட்டுல இருக்குங்க, ஃபுல்லா அழுக்கு படிஞ்சிருக்கு. பின்ன எதுக்கு அந்த கண்ணாடி? சுத்தமா இருந்தாதான் கண்ணு தெரியும். நம்ம நம்ம முகத்தை பாக்குறதுக்கு தானே கண்ணாடி வச்சிருக்கோம். அப்போ யூ நீட் டு டூ சர்டன் ஒர்க்ஸ். எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்ய வேண்டிய கர்மத்தை செஞ்சுதானே ஆகணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீ செஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்லாம். வஸ்திரத்தின் அழுக்கை போக்கி சுத்தம் செய்து கொள்ள விரும்பினவன் வண்ணான் தொட்டியில் உற வைப்பதற்கும், அப்படியே சித்த சுத்தியை அடைய விரும்பினவன் கர்மங்கள் செய்வதில் ஏற்படும் சிரமத்தை உத்தேசித்து அவற்றை அனுஷ்டிக்காமல் விடக்கூடாது. இப்போ சித்த சுத்தி வேணும் அப்படின்னு சொன்னா கர்மம் ஏன் விடுறான்னா சோம்பேறி. எதுக்கு பண்ணிட்டு பண்ணாம இருந்துடலாம் அப்படின்னு இந்த மெய் வருத்தி அப்படின்னு சொல்றது, இந்த உடலை வருத்துவதற்கு சோம்பேறிப்பட்டு கர்மத்தையே விட்டுறேன்னு சொல்றான் இல்லையா, அவங்கள திட்டுறாரு. சோ அப்படி நீ பண்ணக்கூடாது. சித்த சுத்தி வேணும், மனம் சுத்தம் அடையணும்னா பண்ண வேண்டிய கர்மத்தை பண்ணு, ஆனா அதுல பலன் எதிர்பார்க்காம பண்ணு. அப்பதான் வந்து சித்த சுத்தி கிடைக்கும். நீ பண்ண வேண்டிய கர்மத்தையே பண்ணாம விட்டேன்னா கண்டிப்பா வந்து சித்த சுத்தி கிடைக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு இவர்கள் கர்மங்களை செய்தே தீர வேண்டும் என்பார்கள். சித்த சுத்தியை அடைய விரும்பினவன் கர்மங்கள் செய்வதில் ஏற்படும் சிரமத்தை உத்தேசித்து அனுஷ்டிக்காமல் நான் சொன்ன இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து எதுக்காக அப்படின்னா காமிய கர்மத்துக்கு தான் சொல்றாரு. உனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னா செஞ்சுதானே ஆகணும். உன்னை அழகா உன்னை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா கண்ணாடியை தொடச்சுதானே ஆகணும். அப்ப இது எல்லாமே ஆசைகள் தான். ஆனா அந்த ஆசைகளுக்காக நீ கடமையை செஞ்சுதானே ஆகணும். முழுக்க முழுக்க அந்த ஆசையை பாத்தீங்கன்னா ஏதோ நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ முக்கியமான கடமை மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எல்லா எக்ஸாம்பிளுமே நீங்க பாருங்க. தங்கத்தை படம் போடவன் எல்லாமே ஆசை. சுத்தமா சாரி பல பலனை ஜொலிக்க வைக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா. சோ உன்னுடைய ஆசைக்கு நிறைவேறணும்னா நீ கண்டிப்பா கர்மத்தை பண்ணி ஆகணும். அது ஆசைக்காக ஏற்படுகின்ற கர்மம் அப்படிங்கிறதே இல்லாம ஏதோ நிஜமாவே பண்ண வேண்டிய கர்மம் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு நம்ம ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதாங்க இது.
ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இங்கே இப்படி எல்லாம் சொல்வார்களாம், சித்த சுத்தி வேணும்னா நீ ஆசைப்பட்டத நீ உழைச்சாதானே அடைய முடியும், உழைச்சுத்தானே நீ வந்து எடுத்துக்கணும், அதனால நீ பண்ணு. எப்படி சொல்லலாம்னா, எனக்கு வந்து மோகம், பெண் மோகம் ஜாஸ்தி இருக்குப்பா. பெண் மோகம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்னா நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முறையா நீ வந்து அதை அனுபவிச்சு தீர்த்துக்கோ. அப்பதான் உன் மனசு வந்து சித்த சுத்தி அடையும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா சித்த சுத்தி கிடைக்காதுடா. ஆசை இருக்குல்ல, ஆசை இருக்குன்னா அதை முறையா தீர்த்துக்கிட்டு தானே ஆகணும் என்று சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா. அப்ப கிட்டத்தட்ட கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு கண்டவங்களோட போடுறது அப்படின்னு சொன்னா அடிக்ஷன் கூட்டிக்கிட்டே போகும், அது இன்னும் மோசமா போயிடும். அப்ப நீ ஆசைப்படுற அப்படின்னு சொன்னா நீ முறையா கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து அனுபவிச்சுக்கோ. அந்த மாதிரி தங்கம் அழகா இருக்கணும்னா அதை வந்து நல்லா புடம் போடு. பசிக்குது இல்ல, சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல, அப்போ சமைக்கிறதுக்கு சோம்பேறிப்படாது, சமைக்கணும். சோ அந்த வேலைகள் கர்மம் அப்படிங்கிறது நீ ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக சில கர்மங்கள் செய்யணும், தப்பில்லை. கர்மங்கள் செஞ்சாதானே ஆசை நிறைவேறும், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணின சித்தம் சுத்தியாகும். ஏன்னா சில தமசிக்கு ரஜசிக்கு பெற்றதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தமஸ் என்ன செய்வான்னா, எனக்கு மோகம் இருக்கும் ஆனா அதுக்குண்டான உழைப்பும் பண்ண மாட்டான், எல்லாமே தானா கிடைக்கணும்னு நினைப்பான். பணத்து மேல ஆசை இருந்தா சம்பாதிக்கணும், ஆனா பணத்து மேல ஆசை வச்சிருப்பான் ஆனா சம்பாதிக்க மாட்டான். சரியா? அவனை கம்பேர் பண்ணும்போது இந்த தமசிக்கு விட ரஜசிக்கு கொஞ்சம் சித்த சுத்தி கிடைக்கலாம்னு வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவன் சொல்றான்ல சித்த சுத்தி கிடைக்கும். நம்ம ஞானதேவர் என்ன சொல்றாரு, கிடைக்காது, ஏமாத்துறான், இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு திரியறானுங்க. ஆசைப்பட்டுட்டாலே அவுட்டு தானே. நீ ஆசைப்பட்டுட்டு அந்த முறையா கர்மம் பண்ணிட்டு மட்டும் நீ வந்து போனா அது சித்த சுத்தி கிடைச்சிருமா? நீ அதான் இந்த சொர்க்கத்தின் மேல் ஆசைப்பட்டு யாகத்தை வளர்த்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு சித்த சுத்தி கிடைச்சிருமா? நீ முறையாதான் பண்ற, வேதத்துல சொல்லிடுபடி கரெக்டா பண்ணிட்டு தான் நீ வந்து சொர்க்கம் போற. யார் இல்லைன்னு சொன்னா, யாரையும் கொள்ளையடிச்சுட்டு நீ வீணாலாம் தப்பு பண்ணலதான். பட் இட் டசன்ட் மீன் தட் சித்த சுத்தினா ஞானத்துக்கு போகிறதுக்கு அது கிடைக்காதுன்னா அது வழி இல்லை. அப்போ கர்மம் செய்யணும் அப்படிங்கிறதுல எத்தனை பேருக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மச் மோர் டெப்த், இன்னும் டெப்தா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது என்னன்னா, சித்த சுத்தியை வேண்டி நீ ஆசைப்பட்டத நீ அடையணுன்றதுக்காக கர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மை அல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது இவ்வளவு நேரம். சரியா? அதனால் கர்மங்கள், அதனால கொஞ்சம் கர்மம் செய்யும் போது சிரமமா தான் இருக்கும். ஆனா அந்த சிரமத்தை உத்தேசித்து நீ வந்து கர்மத்தை விட்டுடாத, விட்டுட்டு என்ன அப்புறம் ஆசை தீராது இல்ல, அதனால அந்த சிரமத்தை எல்லாம் பார்க்காம கர்மத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். செய்வதில் ஏற்படும் சிரமத்தை உத்தேசித்தவற்றை அனுஷ்டிக்காமல் விடக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இவர்கள் கர்மங்களை செய்தே தீர வேண்டும் என்பார்கள். இங்கே சொல்லப்பட்டது காமிய கர்மம்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்படி விவாதம் ஏற்பட்டு ஜனங்கள் யாகத்தின் மர்மத்தை அறியாமல் போகிறார்கள். கடைசியில எது உண்மைன்னே தெரியாம போயிடுச்சு. இவன் வந்து பெரிய ஞானி மாதிரியே பேசிட்டு இருக்கான், இதுதான் ஞானம்ங்கிறது பேசிட்டு இருக்கான். ஆகவே தியாகத்தின் உண்மையான சொரூபம் உனக்கு விவாதமற்று விளங்கும்படி சொல்வீர்கள். எத்தனை பேர் எவ்வளவுதான் கன்ஃபியூஸ் பண்ணாலும் குழப்பினாலும் நீ கன்ஃபியூஸே ஆகாம இதுதான்டா தியாகம்னு ஸ்பஷ்டமா உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. We will see the next sloka in the next class.